SRMPR ஆட்டோடெக் வழங்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போ 2.0 சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் பயணிகள் வாகன கண்காட்சி நடைபெற்றது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் SRMPR ஆட்டோடெக் மற்றும் அசோக் லேலாண்ட், டாடா, TVS வால்வோ உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து ஒவ்வொரு நிறுவனமும் காட்சிக்காக வைத்திருந்த வாகனங்களை நேரில் பார்வையிட்டார். கண்காட்சியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்குள் சென்று அவற்றின் பாதுகாப்பு வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை பற்றி நிறுவன பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமைவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். தொழில் வளர்ச்சி மூலமாக பொதுமக்களுக்கு அந்த பலன்கள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் அவர் நோக்கமாக இருக்கிறது. அதனால் தான் உலகளவிலே பயணம் செய்து பல்வேறு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்கு அழைப்பு விடுகிறார். அப்படி பெரும் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுப்பதோடு இல்லாமல் சிறிய நிறுவனங்கள் தமிழகத்திலே தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வாகன கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து வாகன உற்பத்தியாளர்களிடையே கலந்துரையாடினார். தொடர்ந்து பார்வையாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்திய அளவில் விற்கப்படும் EV 4 சக்கர வாகனங்கள் 40% தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. EV வாகனங்கள் சென்னையை தாண்டி கோவை போன்ற நகரங்களில் வர வேண்டும். EV வாகனங்களில் எடைதான் பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் EV வாகனங்களிலும் பிரச்சனை. நாம் நம் சொந்த பொருளை தயாரித்து உருவாக்க வேண்டிய சூழல் உள்ளது. சொந்த உற்பத்தி மிக அவசியம் என தெரிவித்தார். EV செக்டரில் நம்ம தான் கிங்கு. எல்லா செக்டரும் தமிழ்நாடு தான் இன்னுமே கிங்கு. அதில் சந்தேகம் வேணாம். என்ன இந்த சார்ஜிங்கில் இன்னும் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் EV செக்டரில் இந்தியா முழுக்க விற்கப்படுற EV 4 வீலரில் 40% தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். 2 வீலரில் 70% தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அதனால் நம்ம அன்பேரலில் நமக்கு க்ரோத் நம்மளுக்கு EV செக்டரில் நம்ம தான் சூப்பர் கிங்னு வச்சுக்கோங்களேன் EV செக்டரில். அதில் எந்த சந்தேகமான. இதனைத் தொடர்ந்து SRM குழும தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கண்காட்சியை பார்வையிட்டு முன்னணி நிறுவனங்களின் பேருந்து தயாரிப்பு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். மேலும் அவற்றின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். வாகன தயாரிப்பில் புதுமைகள் தொடர்பாக அவற்றை மேம்படுத்துவது குறித்து வாகன தயாரிப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்.
தொடர்ந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு கேடயங்களை வழங்கி சிறப்பித்தார். குறிப்பாக SRM-PR ஆட்டோடெக் நிறுவனத்தின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கேரவன், பயணிகள் பேருந்து மற்றும் பணியாளர் பேருந்து என 3 வாகனங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. SRM-PR ஆட்டோடெக் சார்பா நாங்க இங்க 3 வாகனங்களை கண்காட்சியில வச்சிருக்கிறோம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு வாகனமா சுத்தி பார்க்கலாம். நம்ம முதல் வாகனமா நம்ம பார்க்க போறது SRM-PR கிராண்டோட ஸ்லீப்பர் கம் சீட்டர் பஸ். 30 பேர் வந்து படுத்து உறங்கக்கூடிய அந்த வசதி உள்ள ஒரு வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாம 13 சீட்ஸும் இருக்கு. இது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம பில்ட் பண்ண வெஹிக்கிள். ஒரு பேசஞ்சர் வெல்கம் பண்றதுக்கு அருமையான ஒரு லைட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. டயர்டா உள்ள வரக்கூடிய ஒரு பேசஞ்சர் வந்து அவங்க ஏறி போறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க குஷன்ஸ் வச்சிருப்போம், நீங்க ஈஸியா ஏறலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது உள்ள போறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த பெர்த்ல வந்து 2 பேர் படுக்கிறமான ஒரு வசதி. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேன் இருக்கு. ஏன்னா இந்த வண்டி வந்து ஏசி வண்டி கிடையாது. பின்னால பாத்தீங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கான பவுச், மொபைல் சார்ஜிங்கான போர்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா. ஸோ ஃப்ரண்ட்லயும் ஒரு கேமரா இருக்கு, பேக்லயும் ஒரு கேமரா இருக்கு. நல்ல ஸ்பேசியஸான வெஹிக்கிள். நீங்க பாருங்க, நான் வந்து 6 ஃபுட் டால், எனக்கு எவ்வளவு கம்ஃபர்டா இருக்கு பாருங்க. ஸ்லீப் வந்து கம்ஃபர்டபுளா படுக்க முடியும். இப்போ நம்ம சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்கு. ஒரு லாங் ஜேர்னி பண்ணும்போது நமக்கு தேவையான கம்ஃபர்ட் வந்து இந்த வண்டியில ஏராளமாகவே இருக்கு. முன்னால பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து நீங்க டிரைவர் கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மானிட்டர் இருக்கும். இதுதான் நம்மளோட லக்கேஜ் ஸ்பேஸ். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கடைசி வரைக்கும் ஆக்சுவலா லக்கேஜ் வைக்கலாம். ஸோ பிளென்டி ஆஃப் லக்கேஜ் வந்து இங்க நம்ம பிளேஸ் பண்ணலாம். SRM-PR கிராண்டோட டிசைன் பாருங்க. இந்த ஆரோ டிசைன் வந்து இந்த LED லைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் லைட்ஸ், பிரேக் லைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிரைட்டா கிளீனா இருக்கிற மாதிரி. ஈவன் டே லைட்ல கூட பிரேக் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும். இரண்டாவது வெஹிக்கிள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பஸ். இதே பஸ்ஸுக்கு நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஸ்கூல் பஸ்ஸாவோ இல்லை காலேஜ் பஸ்ஸாவோ இதை யூஸ் பண்ணலாம். இந்த வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் AMT வெஹிக்கிள். ஆக்சுவலாக இது HR டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க வால்வோ மூலமா. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 40 சீட்டர் பஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு சீட்டுமே சீட் பெல்ட்ஸோட தான் வந்திருக்கு. USB சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்கு. முன்னால் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட், அதே மாதிரி இங்கே மேலே வந்து பின்பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 90 டிகிரி ஓப்பன் பண்ணுற எக்ஸிட் விண்டோ இருக்குது. அது போக இங்கே வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விண்டோ பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஹேமர் இருக்குது. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்மளால் ஈஸியாக வந்து இந்த வண்டியிலேருந்து வெளியே போக முடியும். மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 6 ஃபுட் பர்சன். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் மூவிங்க்கு. சப்போஸ் நம்ம நின்றுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம வந்து இங்கே பிடிச்சி நின்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, உட்காந்துருக்கும்போது நீங்கள் வந்து எந்திரிக்கணும் அப்படின்னாலும் இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உட்காந்து காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு சீட்லையுமே சேஃப் ட்ராவல் என்ஷூர் பண்ணுறாங்க. இந்த மசாஜர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் பஸ். இங்கே ஏசி வெண்ட் இருக்குது, இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது. இந்த CCTV வந்து இங்கே வந்து 5 CCTV இருக்குது. அது வெளிப்புற கேமராக்களையும் சேர்த்து அந்த டிரைவருக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள். ஸோ இட்ஸ் AMT கியர் பாக்ஸ் கொடுத்துருக்க வெஹிக்கிள். இதுவும் இந்த வண்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கடுத்து இதான் செம சர்ப்ரைஸு. நம்மளோட லக்ஸரி கேரவன் மோட்டர் ஹோம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த லக்ஸரி கேரவன் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றதுக்காக பிரவீன் கிருஷ்ணா நம்ம கூட இருக்காரு. வாங்க பேசுவோம்.
ஹலோ சார், நைஸ் Hi, டு மீட் யூ. பிரவீன், எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ்டு சீட்ஸ் நம்ம கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்காக கொடுக்குறீங்களா ஆமா, இல்ல? கஸ்டமர் என்ன மாதிரி கேக்குறாங்களோ அந்த மாதிரி சார். உங்களுக்கு காமனா வந்து ஃபார்வர்ட் ஆப்ஷன், ரிவர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, 360 ரொட்டேஷன், 360 டிகிரி திரும்பி சீட் திருப்பி. அப்படியா? எங்க சீட்டை திருப்ப முடியுமா? சோ இந்த பக்கம் இருக்கா? ஓ வாவ், இப்போ நீங்க இந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏகப்பட்ட செல்ஃப் இருக்கு. சைடு பெட் இது ஒன்னு சோஃபா இருக்கு. கம் பெட் இது. வெரி குட். இது வந்து இப்போ மேனுவல் இருக்கு. ஆக்சுவலா இது மோட்டரைஸ் பண்றோம். இது மாஸ்டர் பெட்ரூம் சார். இது கம்ஃபர்டபிள் மெமரி ஃபோம் பெட் தான். 10 இன்ச்சஸ் நல்லா திக்னஸ் இது. இருக்கு. இப்போ வந்து நைட்ல எங்க பார்க் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். ம். வண்டியில வாப்லிங் எல்லாம் இருக்கு. இருக்கா சார். நான் அதுக்கு ஜாக் ஹைட்ரல் ஜாக் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அந்த ஜாக் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் லிஃப்ட் ஆயிடும். உங்களுக்கு எந்த வாப்லிங்குமே இருக்காது. இங்க வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்கான ஸ்லைடிங் விண்டோஸ். இது எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகும். நீங்க ஒருத்தருக்கு தகவல் சொல்லணும்னா கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன். இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஏசி இருக்கு. ஒன்று வந்து நம்ம வண்டி வந்து ஆஃப் பண்ணி இருக்கக்கூடிய டயத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஏசி. இன்னொன்று வந்து வண்டி ஆன் பண்ணி வண்டி மூவிங்ல இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஏசி. இதை தாண்டி இங்கே ஒரு டெலிவிஷன் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இந்த கேரவனோட முக்கியமான இன்னொரு அம்சம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து ஒரு எக்ஸாஸ்டும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வந்தோன்னே நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஒரு சேஞ்சிங் ரூம். இந்த சேஞ்சிங் ரூமில் நீங்கள் ஃபுல் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை நீங்கள் இங்கே தயார்படுத்திக்கலாம். இந்த பஸ் மாதிரி உங்களுக்கும் பஸ் பில் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை அணுக வேண்டிய முகவரி fleet@srmpr.autotech.in ஆர் எங்களோட இணையதளம் மூலமாக அணுகலாம் srmpr.autotech.com. எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோடெக் நிறுவனத்தின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பணியாளர் பேருந்தை பார்வையிட்ட பொதுமக்கள் பேருந்தின் ஒவ்வொரு அம்சமும் மிகுந்த நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இங்க வந்த மேல தான் பார்த்தது தான் தெரியுது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்ம இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு தோணுது. நெக்ஸ்ட் பெட்டரா பண்ணலாம். அந்த குவாலிட்டியாவே எவ்ரிதிங் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட் தான் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் எவ்ரிதிங் இஸ் குட். So I went through all 3 buses. I really like the semi-sleeper coach, especially the design with how the washroom was in front. Okay, I haven't seen that a lot in most buses. நார்மலாகவே எஸ்ஆர்எம் குழுமம் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக இதில் லான்ச் பண்ணியிருக்கிறதால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம் ஐ சீன் லைக் திஸ். இப்போ ப்ரீவியஸ்லி எல்லா ட்ராவல் பண்ணியிருக்கேன். பஸ் இஸ் டிஃப்ரெண்ட். கூலி அட்மாஸ்பியர் இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபினிஷிங்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா ப்ளசண்டா இருக்கு. நாங்க வந்து ஒன்லி மேக்ஸி கேப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த வண்டி நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன் சீட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோடெக் நிறுவனத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள வால்வோ ஈச்சர் கேரவன் பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக கவர்ந்தது. கேரவான்லாம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. உள்ள ஏறி பார்த்தேன், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. வீடு மாதிரி இருக்குதுண்ணா, வீடு மாதிரி இருக்கு. நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, ப்ரைவசியாக இருக்க மாதிரி இங்கே கூட ப்ரைவசியாக இருக்கலாம். கேரவன் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சவுத் சைடில் தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் நான் இந்த கேரவன் நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு நல்ல டிசைன், நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லாமே இருந்துச்சு. கேரவன் லேட்டஸ்ட் இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வால்வோவில் கொடுத்த அந்த இதில் ரொம்ப லக்ஸரிஸு டாப்பு ரொம்ப மோஸ்ட் வாண்டட் இது மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கமா அப்ராட்ஸில் இருக்கமாங்கிற அளவுக்கு அது லக்ஸரிஸாக கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஆர்எம்பிஆர் ஆட்டோடெக் அரங்கம் புதுமையுடனும் பல்வேறு வசதிகளுடனும் உருவாக்கப்பட்டிருப்பதாக பார்வையிட்ட பெண் ஒருவர் கூறினார். எல்லாமே ஃபுல்லாவே இன்னோவேட்டிவா இருந்தது. எல்லாமே இங்கே பார்க்கும்போது இது ரொம்பவே இன்னோவேட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ரிச்னஸாக இட்ஸ் ஹோம்லி அட்மாஸ்பியர் மாதிரி இது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குன்றது ஃபீலாக இருக்கும். இது கண்டிப்பாக ஃபியூச்சரில் எல்லாருக்குமே சப்போர்ட்டபுளாக இருக்கும். இந்த ஐடியா கேரவன் வாங்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி குட் இன்னோவேஷன். ரொம்ப நல்லா இருக்கும். கண்காட்சியில் வாகன தயாரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக சொகுசு இருக்கைகள், பேட்டரி சார்ஜிங் கருவிகள், புதிய வகை உதிரி பாகங்கள் இடம்பெற்றன. அவற்றின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நிறுவன பிரதிநிதிகள் விளக்கினர். விபத்துக்குள்ளான வாகனத்தை 20 நாட்களில் சரிபார்த்து தருவதாக அசோக் லேலாண்ட் நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டோட டீலர்ஷிப்பு விக்னேஷ் ஆட்டோமொபைல்னு சொல்லிட்டு குடுவாஞ்சேரியில் இருக்குது. ஸோ அசோக் லேலாண்டோட ஹெவி வெஹிக்கிள்ஸ், லைட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா AdBlue சப்ளை பண்ணுறோம். AdBlue லூப்ரிகன்ஸு ப்ளஸ் பார்ட்ஸு எல்லாமே கவுண்டர்ஸ் எல்லாம் டைரெக்டாகவும் சேல் பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸ் எதாக இருந்தாலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
வித்தின் 20 டேஸில் 1 மந்த்துக்குள்ளே ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு சாஃப்ட்வேர் சேவையும் பார்சல் சர்வீஸ் தொடர்பான தேவைகளுக்கு சாஃப்ட்வேர் சேவை வழங்குவதாக ஆனந்த் கூறினார். ஸோ வி ஆர் ஈஸி இன்ஃபோ க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைட் நாங்கள் வந்து வி கால் இட் அஸ் அ ஜிடிஎஸ் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம வந்து பஸ் ஆப்ரேட்டருங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்டர்சிட்டி ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஓடுறாங்க இல்லையா, நைட் சர்வீசஸ் சென்னை டு பெங்களூர் அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்து வி ஆர் மேக்கிங். அண்ட் தென் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் பார்சல் சர்வீசஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ERP சொல்யூஷன்ஸ் கொடுக்கும். பேருந்து மற்றும் வேன்களுக்கு ஆட்டோ கேஸ் விநியோகம் செய்து வருவதாக சென்னை ஆட்டோ கேஸ் நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்னென்னா லைக் பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், மெரைன் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இன்ஜின்ஸ்க்கும் நம்ம வந்து சிஎன்ஜி, எல்என்ஜி இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மனித தவறுகளால் ஏற்படும் விபத்து குறைப்பதற்கான AI கருவி ஒன்றை சாப்பியன்ஸ் ஆட்டோமேட்டா நிறுவனத்தினர் வடிவமைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை விளக்கினார் அந்த நிறுவனத்தின் பிரதிநிதி நிமிசிங். My name is Animesh Singh. The company is Sapiens Automata. We are trying to reduce accidents in India caused by human error. So we are focusing on drowsiness, fatigue driving. We have created one product called Copilot AI, ma'am. So it's a product where it's completely made in India, built in India product. Like from manufacturing to the software, we make it our own self. And as per government data, 90% of accident happens due to human error. So we are focusing on that. The device, it's like a driver-faced monitoring system. It doesn't capture or record anything. Whenever there will be a critical event, like if you feel drowsy, then only the AI camera works and they click one picture, and we generate like a in-cabin alert to the driver. So he might take action about it, and at the same time we send that data to our cloud and reflect it to the app, so where owner or fleet manager can also monitor it. And our USP is accuracy, ma'am. We are almost like 90% plus, and we are still working on it. There are a couple of more products coming up. Like we are working on super modular ADAS system. We are working on like a front and back rear view monitoring. We are actually serving with like more than 20 plus fleet now. Like 250 plus passenger buses are there. And yeah, like anything if you want to ask me, I can get in details, ma'am. ஆம்னி பேருந்துகளுக்கான பெட்ஷீட்டுகள், தரை விரிப்புகள், தலையணைகள், விண்டோ கவர்ஸ் உருவாக்கி வரும் SP டிரான்ஸ்ப்ரோசர்வ் நிறுவனத்தினர் இந்த கண்காட்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்ததாக தெரிவித்தனர். நாங்கள் வந்து மேஜராக பஸ் ஃப்ளீட்ஸ், பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே இருக்க டெக்ஸ்டைல் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் லைக் பெட் கவர்ஸ், பிளாங்கெட்ஸ், சீட் கவர், ஹெட்ரெஸ்ட் கவர்ஸ், ஸோ பில்லோ கவர்ஸ் ஒரு செட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூர் பேஸில் இருந்து. ஸோ எங்கள்கிட்ட எல்லா மாடல் ஃப்ளீட்ஸ்க்குமே இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தர்றது. ஸோ எல்லா டெம்போ ட்ராவல்லேருந்து நார்மல் ஒரு 5 சீட்டர்லேருந்து அப் டு உங்களுக்கு 30-42 சீட்டர்ஸ் பஸ்ஸுக்கு வரையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு 1 இயராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி இந்த எக்ஸ்போவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. 3 days நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ குட். எல்லாமே SRMலேருந்து எல்லாருமே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிருக்கு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த எக்ஸ்போ. தேங்க்யூ. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த பயணிகள் வாகன கண்காட்சி வாகன உதிரிப்பாக தயாரிப்பாளர்கள், ஆம்னி பேருந்து இயக்குபவர்கள், வாகனம் பழுது பார்ப்பவர்கள், வாகன உள் அலங்கார தயாரிப்பாளர்கள் என பல தரப்பினருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது.